ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாமக தலைவராக அன்புமணியை தொடர்வார். மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. விமானப்படை தலைமை தளபதி ஏபி சிங் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நான்கு ஆண்டுகளில் 17 லட்சம் பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளோம். பல்லாவரத்தில் பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். 2021 இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பட்டாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 17,74,561 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதாவது பல லட்சம் குடும்பங்களுடைய கனவை நிறைவேற்றியிருக்கிறோம். பழனிசாமி கூட்டணி வைத்துள்ள ஒன்றிய அரசால் கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனை செய்துள்ளோம். மக்கள் ஆதரவோடு தங்கள் பயணம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னையில் திருமாவளவன் தலைமையில் விசிக ஆர்ப்பாட்டம். சாத்தூர் அருகே பட்டாசு விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது விபத்து ஏற்பட்டதாக தகவல். டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீர். 105 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. அஜித்குமார் கொலை வழக்கில் தனது காரிலிருந்து நகை திருடப்பட்டதாக நிக்கிதா கொடுத்தது பொய் புகார் என தகவல். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததால் சிபிஐ சந்தேகம். கரூர் அருகே ஒரு சமூகத்தினருக்கு எதிராக மற்றொரு சமூகத்தினர் எழுப்பிய சுவர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக சர்ச்சைக்குரிய சுவரை இடித்து அகற்ற வருவாய்த்துறை உத்தரவு. சென்னை சூளைமேட்டில் இளைஞர் வெட்டி கொலை செய்த தாய் கைது. மகன் தொடர்ந்து மிரட்டி வந்ததால் ஆத்திரம். கூடலூர் அருகே 3வது மைல் பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் அச்சம். ஒரே இடத்தில் யானை மற்றும் சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சிகள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது விபத்து. கள்ளழகர் கோயிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. டெல்லியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழை நீடிக்கும் நிலையில் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலால் இதுவரை 61,330 பேர் உயிரிழப்பு. ஊட்டச்சத்து குறைபாட்டால் 24 மணி நேரத்தில் 4 பேர் மரணம். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.